நான் தான் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். கடந்த வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்ற இண்டெக்ஸில் நடந்த என்ன விஷயங்கள் இருக்குது, சுவாரஸ்ய விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்துட்டு செல் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. 8828 கோடி. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 4700 கோடி வாங்கியிருக்கிறாங்க. மிச்சம் அந்த ஒரு 4100 கோடி வந்து யார் வாங்கினாங்கிறது வந்து கேள்விக்குறி. அதனால தான் மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. ஏன் எஃப்ஐ விற்றுட்டு போகிறாங்க அப்படின்னா, அவங்க விற்கத்தான் செய்வாங்க. அவங்க வாங்கின வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஹையில் லோவில் வாங்கினாங்க, அதில் விற்கிறாங்க, லாபத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த 24,000 நியர்பை இருக்கும்போது விற்கிறாங்கன்னா, அப்போ அவங்க வந்து 12,000 வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பெரும்பாலான இந்த எஃப்ஐ இன்வெஸ்டர்ஸ் யூரோப்பியன்ஸும் யூஎஸ் அமெரிக்கன்ஸும் தான் இருக்கும். யூரோப்பியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு காரணமே வந்து இந்தியாவில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை எடுத்து தான் அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ்க்கு பென்ஷனும் சில இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்க்கும் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அது மாத தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க விற்பாங்க. அது எவ்வளோ மாத தேவைகளுக்குன்றதை வந்து நமக்கு கணிக்க முடியாது. ஸோ நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் அவங்க விற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க, விற்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஃபண்டை கொடுக்கணும். ஸோ அந்த இதுக்கு தேவையான விற்றுட்ருப்பாங்க அந்த அமௌண்ட்டை. ஸோ அதனால் ஏன் எஃப்ஐஸ் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறைச்சிடாதீங்க. இந்தியன் அரசாங்கத்தில் இந்தியா மேலே நம்பிக்கை வச்சு இந்தியாவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவை முன்னேற்ற தான் பதிலாக கொண்டு போக முடியும். ஏன்னா இந்திய மக்கள் வளரும் ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இருக்குது இந்தியா வந்து. ஸோ அதனால் எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் இந்தியாவை வந்து இந்தியா மாதிரி உள்ள ஒரு நாடு வந்து தொடர்ந்து வளரும் நாடுகளுங்கிற ஒரு இதில் இருக்கிறதுனால நிச்சயம் முன்னேற்றம் தான் போகும். ஸோ இந்த இறக்கத்தெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதலீடை செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த முதலீடு வந்து எஸ்ஐபியாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. திடீர்னு கொண்டு போய் அமௌண்ட்டை கொட்டுறதும் அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்கன்னா, எஸ்ஐபியில் போடும்போது உங்களுக்கு தொடர்ந்து அது டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோடய அட்வைஸ். நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறந்த ஒரு முதலீடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில், குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் உங்களுக்கு அதனுடைய முன்னேற்றம் தெரியும். அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எஃப்ஐ விற்கிறாங்கன்னு பயப்படுறதுனால நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா இது வந்து மார்க்கெட்டுக்கான சரிவு இல்லை. மார்க்கெட் சரிவுன்னா 18,000 கீழே போனால் தான் மார்க்கெட் கிராஷ். 18,000 மேலே இருக்க வரைக்கும் மார்க்கெட் கிராஷ் இல்லை. இடையில் ஏற்பட்டக்கூடிய ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது தான் பெரிய எக்ஸ்பர்ட்டோட கருத்து. நான் எக்ஸ்பர்ட் இல்லைனாலும் என்னோடய கணிப்பும் அதுதான் வந்து. இப்போ நாம் கமோடிட்டி சந்தை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த வாரம் எப்படி இருக்க போது பார்ப்போம். அதன் பிறகு நம்ம இண்டெக்ஸ் நிஃப்டிக்குள்ளே வருவோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் தீவிரமாக விரிவாக அலசுவோம். கொஞ்சம் வீடியோ இழுத்தாக தான் போகும். பொறுமையாக இருக்கிறவங்க பொறுமையாக தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம கமோடிட்டி என்னென்னு பார்க்கலாம். ஓவரால் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்துட்டு ஒரு பேரிஷ் பொசிஷனில் தான் இருக்குது. அவங்க சாலிடாக ஒரு ஹை கொடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்த ஹை பாருங்கள். இந்த ஹை கொடுத்ததுக்கப்புறம் ஸோ கரெக்டாக அந்த 0.6 ஆஸ் பர் நம்ம ஃபிப்ரவரி இந்த லெவலுக்கு போயிட்டு கீழே வந்தவங்க சரிங்களா. அதாவது கீழே வந்துட்டு திரும்ப கீழே தான் வராங்க. ஃபர்தராக அவங்களால வந்துட்டு பாருங்கள் ஒரு ட்ரெண்டை மேலே கொண்டு போகவே முடியல. ஸோ இந்த 50 போனவங்க இதை கிராஸ் பண்ணி ஃபர்தராக அப்பு போகவே இல்லை. ஸோ வரும் காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 200 டேஸ் வரைக்கும் கீழே இருக்க ஒன்று. ரெண்டாவது இந்த வாரில் கிடைச்ச நியூஸில் இது அப்போ போணுச்சு. அதுக்கப்புறம் அந்த பீஸ் டேக் வந்தப்போ கீழே வந்துருச்சு. ஸோ இந்த வி பேட்டர்னுங்கிறது அப்படியே நிற்கிது. அதன் பிறகு மார்க்கெட்டில் ஒரு ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு கிடைக்க மாட்டேது. ஸோ அங்கேருந்து ட்ராப் ஆனதுட்டு திரும்ப ஃபர்தராக திரும்ப 200 இந்த 200 டேஸ் பிரேக் பண்ண முடியல. இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் இது வரைக்கும் போன டார்கெட் இருக்குது, ஆனால் பிரேக் பண்ணல. திரும்ப மீண்டும் ஒரு சைட்வேஸில் போயிட்டு மீண்டும் ஒரு ட்ராப் அடிச்சிச்சு. இப்போ சின்னதாக ஒரு அப்பு கொடுத்துட்டு மீண்டும் அந்த ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் வருது. ஸோ மீண்டும் நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இது அதிகபட்சம் மீண்டும் ஒரு 190 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. ஏன்னா இதை நம்ம ஹையர் ஃப்ரேமில் வச்சுக்கிறதால உங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டு. இப்போது இந்த அடுத்த ஒரு இதை வச்சு பார்த்திங்கன்னா இதுக்கு இப்போ போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரீசன் கைக்கும் போட்டிங்கன்னா பாருங்கள் இந்த ஒரு 50க்குள்ளேயே நின்றுட்டுருக்குறாங்க. இந்த நம்ம கிளிக் பண்ணிடுவோம் பாருங்கள். இந்த கரெக்டாக இங்கே தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே மேலே போனவங்க ஃபர்தராக கீழே வந்தவங்க
இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த கன்சல்டேஷன் இந்த வே வந்துட்டு ஃபர்தராக அவங்க அடுத்து ஹையர் ஹை வைக்காமல் திரும்ப மேலே போய்ட்டு திரும்ப ரிவர்ஸ் கேஸ் அடிச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எப்படி பண்ணணும்னா திரும்ப அடுத்த ஃபிப் தான் யூஸ் பண்ணணும். அடுத்த இந்த ஃபிப்பை போட்டோம்னா இப்போ பாருங்கள், இந்த ஹை கொடுத்துட்டாங்க. இந்த ஹை கொடுத்துட்டு திரும்ப என்ன செய்கிறாங்கன்னா இந்த லோ கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க இப்போது இங்கே இருந்துட்டு இப்போது இந்த ஹையை கொடுத்துட்டு திரும்ப லோ கொடுத்துட்டாங்க. இந்த லோ கொடுத்துக்கப்புறம் திரும்ப மேலே இது வரைக்கும் போகணும். ஆனால் இங்கேயே வந்துருச்சு, இந்த ட்ரெண்ட் லைன் இங்கேயே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டில் இப்போ பியரிஷ் இருக்குன்னு அர்த்தம். வந்து என்ன ரீசன் என்னென்னா, ஒன்று அமெரிக்காவோட அதிகமான கேஸ் ப்ரொடக்ஷன்ஸ், வேர்ல்டு டிமாண்டு குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது எல்னினோ எஃபெக்ட் வந்திருக்கிறதுனால வேர்ல்டே ஒரு ஹாட்டஸ்ட் கண்ட்ரியாக மாதிரி இருக்குது. ஸோ சமையலுக்கு தவிர யூரோப்லலாம் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு பதிலாக கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய தட்பவெப்பநிலையை சாதாரணமாக பயன்படுத்துறதுக்கு. ஸோ இப்போது வெப்பநிலை உயர்றதுங்க, பூமியோட வெப்பநிலை உயருதுங்கிறதுனால அங்கே அவங்களுக்கு கேஸோட தேவை குறையுது. ஸோ அந்த டிமாண்ட் குறையிறதுனால கேஸ் விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஃபர்தராக மேலே இந்த ட்ரெண்ட் உடைக்காத வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஃபர்தர் இங்கே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப மேலே இப்படி தான் போகும். ஸோ பார்த்துங்க, இந்த ஃபிப்பை யூஸ் பண்ணி எங்கே ரிஜெக்ட் ஆகாததையும் கண்டுபிடிச்சிங்க. இதில் நம்ம பயிற்சி வகுப்பில் வந்துட்டிங்கன்னா அதில் எப்படி ஃபிப்பு போடுறது சொல்லி தருவோம். நான் அதன்படி நீங்கள் ஃபிப்பை பயன்படுத்தி நீங்கள் எது ஹை, எங்கே ரிவர்ஸ் அடிப்போம், எங்கே வந்து அப் ட்ரெண்ட் போகும், எந்த இடத்துல வந்து ட்ரெண்டு பிரேக் ஆகும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ரஃபாக நீங்கள் இந்த இதை பார்க்கும்போது நீங்கள் இந்த ட்ரெண்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஹை, இது ஒரு டார்கெட்டு, இந்த ஒரு இது, இந்த ஒரு இது, ஸோ இந்த ஒரு இது, இதுதான் எங்களோட ஹையஸ்ட் டார்கெட். டவுனஸ்ட் டார்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை நீங்கள் ப்ரீவியஸ் ரெக்கார்டு தான் நீங்கள் எடுத்து பார்க்க முடியும். அதை நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல இது ஒரு லோ, இது ஒரு லோ, இப்படி போவோம். நம்ம வந்து இந்த லோ வந்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் அந்த லோ வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். மார்க்கெட்டுங்க கீழே இங்கே வந்துட்டு திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வந்துட்டு இப்படி மேலே போகும், திரும்ப கீழே வந்துட்டு இப்படி மேலே போகும். ஸோ மேலே போகிறதுல அங்கங்கே ஏது முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து சப்போர்ட்டாக மாறிடும், சப்போர்ட்டாக வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வந்துட்டு எப்படி வரைகிறதுங்கிறத பயிற்சி சொல்லி தருவேன், நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் வருங்காலங்களில் ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்பில் போகிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல எடுக்கணுங்கிறத நீங்கள் அந்த பயிற்சியில் நம்ம சொல்லி தரப்படி எடுத்தால் போதும். இப்போ நம்ம அடுத்து குரூடாயிலுக்குள்ளே போகலாம். குரூடாயில் பொறுத்த வரைக்கும் முழுக்க வார் பேஸ்ட் நியூஸாக இருக்குது. வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா நான் வெள்ளிக்கிழமை ராமசாமி ட்ரம்ப் என்ன சொல்கிறாருங்கிறத பொறுத்து ரியாக்ட் ஆகுது. அப்புறம் ஈரானில் உள்ள அந்த ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடியது என்னங்கிறத வச்சு ரியாக்ட் ஆகுது. அப்புறம் ஹார்மோஸ், அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் நடக்கிறத வச்சு குரூடாயில் வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு வேலையில் நிற்க முடியல. அடிக்கடி ஏற்ற இறக்கம் வருது. இதில் இடத்துல பிபிசி வந்து இன்சைடர் ட்ரேட் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு நியூஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ குரூடாயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயங்கர வாலட்டிலிட்டி இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக போட்டாகணும். அட் கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா அது ஹையரில் தான் இருக்கிறாங்க. வந்து பாருங்கள், ஒன் டேயில் நம்ம வச்சுருக்கிறோம். இந்த ஒரு ஹை ட்ரெண்டு கொடுத்துட்டு திரும்ப கரெக்ஷன் தான் வந்துருக்கு. இது வந்து சின்ன கரெக்ஷன் தான் பாருங்கள். இந்த கரெக்ஷன்ஸ் தான். கரெக்ஷன் வந்துட்டு இந்த திரும்ப வந்து ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திலேயே இந்த ஹையை உடைக்கும் பட்சத்தில் புதுசாக ஒரு ஹை வைப்பாங்க. புதுசாக வைக்கிற ஹை எங்கே இருக்குன்னா அது 12,000 வரைக்கும் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இல்லை 13,600 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா குருடுக்கு அந்த மாதிரியான ஒரு இது நிலவுது. ஸோ குருடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தெளிவான ஒரு விலையில் இல்லை. அதிகபட்சம் அது எது வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்னா அப்போ வந்துட்டு குருடை பொறுத்த வரைக்கும் குரூடை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் வந்துட்டு இந்த இதோட இங்கே பிரேக் ஆகிடுச்சு பட்சத்துனா இங்கே போனவர்கள் இப்படி வந்துட்டுருக்காங்க. 50% இவங்க முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஃபர்தராக மேலே போனாங்கன்னா டபுள் டாப் எடுத்துகிட்டு அல்லது இந்த கன்சல்டேஷன்லேயே இருக்குது, இந்த நியூஸ் தெரியலன்னா அப்படி போய்ட்டுருக்கோம். இன்கேஸ் இந்த நியூஸ் வார் கண்டினியூ ஆயிடுச்சு. ஏன்னா வார் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஈரான் பக்கத்தில் வந்து அமெரிக்கா வந்து அதிகமான போர்க்கப்பலையும் போர்களையும் குவிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டம் நிறைவேறதுக்கு வரைக்கும் இந்த ஊர் விட்டு போக மாட்டாங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ அதனால் அவங்க இந்த ஆயிலை வச்சு அவங்க வந்து ஏதோ ஒரு ஆயுதத்தை விற்கிறதோ அல்லது பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது கேள்வி கேட்குறதுக்கு உலகத்தில் வேறு எந்த நாடுகளுக்கும் வந்து தகுதி இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. எந்த உலக நாடுகளும் வாயை திறக்க மாட்டேங்குது. ஸோ இது ஏதோ ஒரு சூழ்ச்சியில் நடந்துகிட்ருக்கு. உலகம் ஆசியாவின் அழிவை விரும்புதுன்னு நினைக்கிறேன். அல்லது ஆசியாவை அழிக்கிறதுக்காக உலகம் ஒரு அழிவு பாதைக்காக ஒரு முயற்சி எடுக்குதான்னு தெரியல அமெரிக்கன் வந்து. இதனுடைய விளைவுகளை பொறுத்து தான் ஃபர்தராக குருடாயிலோட விலை என்ன நமக்கு முடியும். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் குருடு வந்து என்ன நடக்குதுன்னா இந்த
இந்த ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு இதுதான் 11,725. அந்த செகண்ட் டார்கெட்டு 12,850. 12,850 தாண்டிச்சுன்னு அதுக்கு அடுத்தது வந்துட்டு எங்கே போய் நிற்கும்னா 18,000 வரைக்கும் போகணும்னு சொல்லுது நம்ம ஃபிப்பு வந்து. சரிங்களா, ஒரு வேளை மோசமான வார் வந்துச்சுன்னா இது கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்துச்சுன்னா உலகம் தாங்காது, உலகம் மோசமான ஒரு இதை போய் நின்றும். ஸோ இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நம்ம நினச்சி வேண்டிக்குவோம். சரிங்களா, குருடை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஹை மூமெண்ட்டில் தான் இருக்குது, விலை கூட தான் சான்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்ட் ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் டெஃபினெட்லி 12,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது. ஸோ அதுக்கு மேலே விட மாட்டாங்கங்கிற மாதிரி தான் இந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு தெளிவான சான்ஸ் இருக்குது. இதுதான் குரூட் வந்து ஹை போகிறதுக்கான சான்ஸ். ஸோ பார்த்துக்குங்க, இந்த 13,000 வந்து போகிறதுக்கு டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தெளிவாக தெரியுது. ஸோ குரூடில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, மோசமான சூழ்நிலை இது. ஸோ அதை நீங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை ட்ரேட் பண்ணி அதில் சம்பாதிக்கலாம். இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணுங்கிறதையும் நம்ம பயிற்சியோடு சொல்லிக் கொடுக்குறோம். ஒவ்வொரு வாரமும் இலவசமாக ஞாயிற்றுக்கிழமை. விருப்பமுள்ள நண்பர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் சந்தேகங்களை நீங்கள் நேரடியாக கேட்டுக்கலாம். தெளிவு பெறும் முறை சந்தேகங்கள் விளக்கி விடணும். சரிங்களா, ஸோ அடுத்தது நம்ம நிஃப்டிக்குள்ளே போகலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நிஃப்டி வந்து இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது, ஆல்மோஸ்ட் கரெக்ஷனில் இருக்குது. 18,000 வந்தால் தான், 18,000 வந்துட்டு மேலே போகும்போது நிஃப்டி வந்து ஒரு சரியான ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா ஓவர் வேல்யூ ஆகி போச்சு. ஒரே வருஷத்தில் நம்ம வந்து 5,000-6,000 பாயிண்ட் ஏறிட்டோம் ஒரு 1.5 வருஷம் பக்கத்தில். ஸோ அதனுடைய லாபம் ப்ராஃபிட் புக்கிங் பயங்கரமாக இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ்லலாம் வந்துட்டு முதலீடு பண்ணுவாங்க, இப்போ அதை ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இறங்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏறும்போது பட்ட சந்தோஷத்தை இறங்கும்போது நீங்கள் தாங்கிட்டு தான் ஆகணும். இறங்கும்போது நீங்கள் உங்கள் முதலீடுகளை தான் அதிகப்படுத்த முடிஞ்சு. ஏன் இறங்குற போது உங்களுக்கு முதலீடுக்கான வாய்ப்பு, ஏறும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கில் இப்போ வந்து வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வைப்பீங்க. ஸோ பார்த்துக்கங்க, என் 200 மூவி ரேஜ் கீழே இருக்கிறதுனால இவன் வந்து இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருக்கிறான். இதை நம்ம ஏற்கனவே நம்ம விலக்கி சொல்லியிருக்கிறோம். இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இவங்க ஒரு ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு தான் கீழே வந்துட்டுருக்காங்க. இந்த கீழே வந்தவங்க பாருங்கள், இப்போ நம்ம இது ஒன் டேல வச்சுருக்கிறோம், அவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க. டெக்னிக்கல் ஒரு காலத்துலையுமே பொய்க்காது, டெக்னிக்கல் எப்போதும் செட்டாக இருக்கும். பாருங்கள், அங்கேருந்து கீழே ஃபுல்லாக இறங்கினவங்க 50% வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு இங்கே கீழே வந்தவங்க இதுக்கப்புறம் மேலே போகலை. இந்த 24,750 தாண்டினா தான் அடுத்த புதுசாக உச்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. இங்கே ரிஜெக்ஷன் ஆகுது. இங்கே ரிஜெக்ஷன் ஆகும்போது அடுத்த ஒரு லோயர் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த லோயர் எங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பேஸ்டான் ஃபிப்பாக தான் நம்ம போடுறோம். நம்ம டெக்னிக்கல் படி தான் சொல்ல வரோம். ஏன்னா நம்ம வந்து தந்திரம் போட்டு சொல்ல முடியாது. டெக்னிக்கல் சொல்லுறது படி பார்க்க போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதனுடைய இம்மீடியட்டு வந்து 22,530 வச்சுக்கோங்க. அதுதான் அடுத்த சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அடுத்து 21,359, 21,350 அடுத்தது வரும். அதுக்கு அடுத்தது 20,470. ஸோ இந்த 3 லெவலில் தான் அடுத்தது இம்மீடியட்டாக வர வேண்டியிருக்குது. அது இது இங்கே வரும், இங்கே வந்துட்டு ஸோ அது இந்த ட்ரெண்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா, இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு திரும்ப ஃபர்தர் அடுத்த ஒரு மேலே போவாங்க. அது எது வரைக்கும் போகும்னா திரும்ப இந்த இதில் 50% மேலே வந்துட்டு திரும்ப கீழே தான் போவாங்க. அங்கேருந்து மேலே போகும்போது தான் 18,000 வரும். அந்த இடத்த இந்த ஒரு லோ இருக்குது, இன்னொரு லோ இருக்குது. இந்த ரெண்டு ஸோ இந்த லெவலில் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1, இது 2, இது 3. இது 3ஐயும் கண்டிப்பாக வருவாங்க, இங்கேருந்து கீழே வருவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு லெவல்லையும் அவங்க சப்போர்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டை நம்பி மேலே போகணும்னு முடிவு பண்ணாதீங்க. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த 200 மூவிங் ஆவரேஜ் மேலே கிராஸ் பண்ணி மேலே போய் ஒரு க்ரீன் கேண்டில் வைக்காத வரைக்கும் ட்ரெண்டு பேரிஷ் தான் இருக்கும். இந்த பேரிஷ்ங்கிறது வந்துன்னா ப்ராஃபிட் புக்கிங். ஸோ புது முதலீட்டாளர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கான நேரம். முதலீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமை தான் முக்கியம். ஏன்னா டைம் தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸே வந்து மணி இல்லை, மணி செகண்ட் தான், டைம் தான் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் பல புத்தகங்களை படிச்சிங்கன்னா அந்த நீங்கள் அறிவை பெற முடியும். ஸோ என்னோடய அனுபவத்தை அவங்கள சொல்ல வரேன் நான் வந்து. சரிங்களா, பொறுமை இருக்கிறவங்க நிச்சயமாக முதலீட்டில் நஷ்டம் வர வாய்ப்பில்லை. ட்ரேடிங்கிறது பொறுக்கும் இன்ஸ்டன்ட் சம்பாதிக்கிறது, அது அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய மாற்றத்தினுடைய ஏற்ற இறக்கங்களை பயன்படுத்தி ட்ரேடிங் சம்பாதிக்கிறது. அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. தினமும் 1000 சம்பாதிக்க முடியும்னு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். டெய்லி 1000 சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் டெய்லி நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வழியை எளிதான முறையில் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதை நீங்கள் படித்து பார்த்து பயன்பெறுங்க.
அதை நான் பொது வழியில் போட்டு சொல்கிறதில்ல, நம்ம குரூப்பில் தான் சொல்கிறேன் வந்து. ஸோ சைக்காலஜிக்கல் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதில் உங்களுக்கு ஆர்வம் உள்ளவங்க நீங்கள் அந்த பக்கம் வந்து சண்டேயில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை கன்டினியூ பண்ணலாம், பிடிக்கலன்னா பரவாயில்ல, விளைவிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு எந்த விதமான ஒரு பேமெண்ட்டும் கிடையாது, ஃப்ரீயாக தான் சொல்லித்தரோம். உங்களுடைய என்ன திறமை இருக்குங்கிறத பொறுத்து அதை நம்ம அலசி ஆராய்ஞ்சு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையிலையும் அதை சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து ஒரு என்னோடய நட்புகளுக்கு வந்து ஒரு இலவச சேவையை வழங்கிட்டுருக்குறோம். உங்களுக்கு பேமெண்ட் வருஷம் வேணும்னா அதுக்கான எங்கள்கிட்ட வேறு எங்கள் டிவிஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இலவச குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி முதல்ல கற்றுக்குங்க. பேமெண்ட் வேணும்னா பேமெண்ட்டுக்கான மெத்தடில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் தனியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், அதுக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி சொல்லிட்டோம். இதை நம்ம இன்னும் இன்ட்ராடே லெவல் எப்படின்னு பார்த்தோம்னா 1 hour வச்சுப்போம். 1 hour வச்சு பார்த்தோம்னா பாருங்கள், கடந்த டெய்லி நடக்கக்கூடிய அந்த நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஏற்றதார்கள் எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னா இதான் சொல்லுவேன் நான் வந்துட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் இருந்துட்டு ஒரு பெரிய டவுன் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அவனை செடி வந்துட்டு கொடுத்து முடிச்சுட்டு உள்ளே முடிச்சிட்டாங்க வந்து. ஸோ இந்த 200 டேஸுக்கு மேலே கீழே வந்ததுங்கிறதுனால 200 டேஸ்க்கு வந்து கேம் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அது கீழே வந்துடுச்சு. ஸோ ஃபர்தராக இன்னும் கீழே தான் போகும். அதை நீங்கள் 15 minutes வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு விளக்கமாக புரியும். பாருங்கள், காலையில் அவங்க வந்துட்டு மேலே போகணும் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மார்க்கெட் வந்துட்டு காலை ஓப்பனிங்கே வந்துட்டு கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கீழே வரும்போது நீங்கள் இந்த இடத்த நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதை வந்து எஸ்எல்லாக போட்டுடணும். அதை நான் பயிற்சி வகுப்பில் அழகாக சொல்லி கொடுத்துட்ருப்பேன், அது எப்படி கண்டுபிடிக்க சொல்லிட்டு. அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரையல் தான், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டு வரலாம். அந்த ட்ரையல் எப்படி பண்ணுங்கிறதும் பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ட்ரையல் பண்ணிங்கன்னா பாருங்கள், இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைட்வேஸ் கொடுத்துட்டு சின்னதாக ஒரு பம்பை கொடுத்துட்டு திரும்பவும் வந்து கீழே இறக்கி விட்றாங்க வந்து. மேலே போகிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு இப்போதைக்கு. ஏன்னா இப்போ செய்திகள் எதுவுமே வந்து பாசிட்டிவாக இல்லை. ஸோ அதனால் சின்ன கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷனால் நம்ம மேலே போக முடிவு பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 6 மாத காலகட்டத்தில் வந்து மார்க்கெட் வந்துட்டு இந்த கரெக்ஷன் கொடுத்துட்டு ஓரளவு புது இன்வெஸ்டரை உள்ளே கொண்டு வந்துட்டு தான் மேலே கொண்டு போவாங்க. ஏன்னா அவங்க கரெக்ஷனுக்கான லெவலுக்கு வந்துட்டாங்க. 18,000ங்கிறது வந்து வராமல் போகாதுங்கிறது என்னோடய டெக்னிக்கல் ப்ரெடிக்ஷன் சொல்லுது. ஸோ அதனால் ஐம் வெயிட்டிங் ஃபார் 18,000. அது வந்துச்சுன்னா கொஞ்சம் முதலீடு பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அதில் ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் முதலீடு பண்ணலாம். எந்தெந்த கம்பெனிகளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் பார்க்கலாம். வேணால் நான் சஜஷன் சொல்கிறேன், பட் இது வந்து பை செல் கால் இல்லை. அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பயிற்சி வகுப்புக்கு வந்துட்டிங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சி அதை நீங்கள் வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் முதலீட்டுக்கான வீடியோவை நீங்கள் பார்த்து அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே எக்ஸிட் ஆகணுங்க சரிங்கிறத வச்சுக்கணும். சரியான என்ட்ரியும் எக்ஸிட்டும் இல்லைன்னா நீங்கள் முதலீடு பண்ணுறது வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இலவச பயிற்சி வகுப்பில் கலந்துக்குங்க. நாளை சண்டே, ஒவ்வொரு நாளும் சண்டே நடக்கும், காலையோ மாலையோ இருக்கும். அது வாட்ஸ்அப் குரூப்பில் தகவல் சொல்லுவேன். தேவைப்படும் நண்பர்கள் அங்கே நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நம்ம குரூப்பில் லிங்க் அனுப்புவேன், அதை நீங்கள் கலந்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். பிடிக்கலனா பிடிச்ச வீடியோ பாருங்கள். இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.